Hello all. இந்த வீடியோவில் PCB டிசைன் எப்படி பண்ணுறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பேசிக் டேர்ம்ஸ் இருக்கும், நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது. இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டேர்ம்ஸும் நிறைய பிக்சர்ஸு இமேஜஸாக பாருங்கள், இல்லை வீடியோஸாக பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதை வந்து வி கேனாட் ரெஸ்ட்ரிக்ட். இதை வந்து ஒரு பிக்சரை வச்சுட்டு நம்ம இதுதான் PCB டிசைன்னு சொல்லிட முடியாது. அதனால் PCB டிசைன் ஃபஸ்ட்டு பிரிண்டர் சர்க்யூட் போர்ட்ஸ்னா என்னென்னு பாருங்கள். காம்போனண்ட், எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இண்டக்டர், என்னென்னாலும் சரி நிறைய காம்போனன்ட்ஸ், ஐசிஸு, ஃபுட் பிரிண்ட்ஸ்னால் என்ன. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க, இமேஜஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி PCBனாலே சர்க்யூட் தான். சர்க்யூட்டை வந்து நீங்கள் பேப்பரில் எப்படி வரைவீங்களோ அதேமாதிரி வரைய வேண்டியது இருக்கும். காம்போனன்ட்ஸ் வந்து PCB போர்டில் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த காம்போனன்ட் வர்றதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு ரவுட்டிங்னா என்னென்னா எந்தெந்த இடத்துல கனெக்ஷன் எப்படி எந்த வழியாக வரணுன்றது, ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபைனலாக செக் பண்ணி பிறகு தான் PCBயை வந்து நம்ம மேனுஃபேக்சருக்கு அனுப்ப முடியும். ஸோ PCB வந்து இதில் 2 டைப் ஆஃப் PCB இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து த்ரூ ஹோல் டெக்னாலஜி. அதாவது இதில் ஹோல் இருக்கும், காம்போனன்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹோல் இருக்கும். PCB எதுக்கு அப்படின்னா ஒரு காம்போனண்ட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு, காம்போனன்ட்ஸுக்கு ஒவ்வொரு டெர்மினல்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ்க்கும் இப்போ காம்போனன்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அதை அசையாமல் பிடிச்சி வைக்கிறதுக்கும் இந்த PCBs யூஸ் பண்ணுறோம். ஸோ PCBs நிறைய சைஸில் இருக்குது. ஒவ்வொரு எல்லா காம்போனன்ட்லேயும் PCBs இருக்குது. இன்க்ளூடிங் செல்ஃபோன்லேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன்லேருந்து, கம்ப்யூட்டர்ஸ், பவர் சப்ளைஸ், எல்லா இடத்துலையும் PCB தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் சேர்த்து மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது பிடிச்சி வைக்கிறதுக்கு, சால்ட்ரிங் வந்து இது வந்து பிடிச்சி இந்த இதுக்கு தான் PCB யூஸ் பண்ணுறோம். ஸோ ரைட் சைடில் உள்ளது வந்து SMD, சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. அதாவது இந்த இது வந்து அடுத்த சைடுக்கு இந்த காம்பவுண்ட் எதுவும் அடுத்த சைடுக்கு வரைக்கும் டெர்மினல்ஸை நீட்டிகிட்டு இருக்காது. இல்லைனா இது ஒரு சைட்லேயே நின்றோம். ஸோ ஒரு சைட்லேயே நம்ம வந்து காம்பவுண்ட்ஸ் எல்லாமே செட் ஆகிரும். இது சர்ஃபேஸ் மவுண்ட், இது நியூ டெக்னாலஜி. இது வந்து பழைய டெக்னாலஜி, த்ரூ ஹோல் மவுண்ட்டு. இது கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். த்ரூ ஹோலில் சர்ஃபேஸ் மவுண்ட்டில் நிறைய காம்போனன்ட்ஸ் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். அது ஏன்னா காம்போனன்ட் சைஸ் வந்து சின்னதாகிட்டே போகுது, ஐசிஸ் எல்லாமே நிறைய சின்னதாகிட்டே போகுது. அதெல்லாம் சர்ஃபேஸ் மவுண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், செல்ஃபோனை கலத்தி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்படி நிறைய காம்போனன்ட்ஸ் இது சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜியில் வருது. PCBயில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. லேயர்ஸ்னால் என்னென்னா காப்பர் கண்டக்டிவ் லேயர் தான் லேயர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சிங்கிள் லேயர் PCBயில் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து இன்சுலேஷனாக நான் கன்சிடர் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பெயிண்ட்டு, கலர் பெயிண்ட்டு. மேலே இருக்க வெள்ளை கலர் லேயர் வந்து சில்க் லேயர்னு சொல்லுவாங்க. அதில் வெள்ளை கலரில் நேம் டைப் பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது மார்க்கிங்ஸ் பண்ணுறதுக்கு, எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு, இல்லை PCB நம்பர்ஸு அதை நேம்ஸ் கொடுக்குறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. அது 2 சைடும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாட்டம் லேயர், இது பாட்டம் லேயர் PCB. இந்த லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது, காப்பி கலரில் இருக்கிறது வந்து காப்பர் லேயர். அதுக்காக நான் இந்த இதை வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கிராஸ் செக்ஷனல் வியூ, வெட் வியூ. இது வந்து 3D வியூ. ஸோ ஒரு PCB, ஒரு சதுரமான PCBயில் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ PCB லேயர்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வரும் கூகுளில். ஸோ அந்த இமேஜஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். சரியா? இது சிங்கிள் லேயர்னால் ஒரே ஒரு காப்பர் லேயர் மட்டும் தான் இருக்கும். இந்த லைட் ப்ரௌன் லேயர் வந்து இந்த ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு லேயர் வந்து ஒன்றே தான் இருக்கும். டபுள் லேயர்னால் 2 இருக்கும். இன்சுலேஷன் லேயருக்கு மேலே ஒன்று, கீழே ஒன்று. ஆக்சுவலாக இந்த பெயிண்ட்டு இன்சுலேஷன் பெயிண்ட் தான் அதுவும். ஸோ அது வந்து பக்கத்தில் உள்ள காம்போனண்ட்டை நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் டச் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக சால்ட்ரிங் விழுந்துடும். சால்ட்ரிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக மாஸ்க்கு அந்த அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ரீன் கலரும் ஒரு பெயிண்ட் தான். அது நீங்கள் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ரெட் கலர் PCBயாக தெரியும், பிளாக் கலர் பெயிண்ட் அடித்தா பிளாக் கலர் PCBயாக தெரியும். ஸோ மேலே இருக்க வெள்ளை கலர் வந்து அதுவும் கலர், நீங்கள் என்ன கலரை சூஸ் பண்ணுவீங்க அந்த கலரில் உங்கள் லெட்டர்ஸ் மார்க்கிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சில்க் லேயர் அது பேர். ஸோ 3 லேயர் பார்த்துருக்கோம். ஒன்று இன்சுலேஷன் லேயர், அதாவது டைஎலக்ட்ரிக் லேயர்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதான் லேயர், நீங்கள் PCB லேயர்ஸ்னு நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நிறைய பிக்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அதேமாதிரி 4 லேயர்ஸ் அப்படின்னா 2 டபுள் லேயரை நடுவில் ஒட்டி வச்சுருவாங்க. நடுவில் ஒரு ப்ரீபேக், அந்த ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க, அது அந்த ப்ரீபேக்னு சொல்லுவாங்க. அந்த இதை போட்டு ஒட்டிடுவாங்க. மேலேயும் கீழேயும் சர்க்யூட் போர்டு வரைஞ்சிட்டு இதை பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்யூட்டை வந்து உங்களுக்கு மேலே காப்பர் லேயர் ஃபுல்லாக தான் இருக்கும். அதை வந்து தேய்ச்சி எடுத்துருவாங்க. தேவையான ஒயரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துருவாங்க. அல்லது கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க, தேவையானதை மட்டும் விட்டுட்டு. ஸோ அந்த காப்பர் லேயர் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் வெள்ளை கலரில்
பிளேட் மாதிரி இருக்க மாதிரி இங்கே இந்த ஆரஞ்சு எல்லோ கலரிலும் பிளேட் மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளேட்டு நீல பிளேட்டு வச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து தேய்ச்சி எடுத்துருவாங்க. தேய்ச்சி எடுத்து நம்மளுக்கு தேவையான இடத்துல எந்த இடத்துல இருந்து எந்த இடத்த வரைக்கும் காப்பர் இருக்கணுமோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் தேய்ச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து பிரிண்டர் சர்க்யூட் போர்ட்ஸில் பார்த்தது வந்து டெக்னாலஜி த்ரூவல் டெக்னாலஜி பார்த்தோம், சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி பார்த்தோம். லேயர்ஸில் காப்பர் இன்சுலேஷனாக அந்த நடுவில் உள்ள லேயர் காப்பர், ரெண்டு காப்பர் லேயர், சில்க் லேயர், அதேமாதிரி பெயிண்ட்ஸு, மேலே உள்ள பெயிண்ட் க்ரீன் கலர் இன்சுலேஷன், சில்க் வந்து அதுக்கு மேலே எழுதுறது. சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிசிபி டிசைன் பண்ணோன்னா அதோட நம்ம பிசிபி என்ன சர்க்யூட் வேணுமோ அந்த சர்க்யூட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சர்க்யூட் வேணும். இப்போ ரெக்டிஃபயர் சர்க்யூட் ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்க்யூட் வேணும். அந்த சர்க்யூட் வந்து சர்க்யூட்டில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ டயோட்ஸ் மோஸ்ட்லி டயோட்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ், கண்டென்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டயோட்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நீங்கள் தனியாக வெளியே தான் பேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பிசிபியில் மவுண்ட் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் இருக்குது. அது வந்து அவைலபிளாக இருக்காது ரெடிலி. ஸோ அதனால் சர்க்யூட்ஸில் அதாவது சர்க்யூட் பிசிபி போர்டு மேலே என்னெல்லாம் காம்போனன்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா காம்போனன்ட்டு சர்க்யூட்டாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அது போர்டாக ஃபார்ம் பண்ணுறது அந்த சர்க்யூட் போர்டு என்ன சைஸு, அது சின்னதாக பெருசாக அல்லது பத்துமா நமக்கு காம்போனன்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போர்டை டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரேஸ் எந்தெந்த இடத்துலேருந்து எந்தெந்த டெர்மினல் எந்தெந்த காம்போனன்ட்டு எந்தெந்த டெர்மினல்லேருந்து எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ட்ரேஸ், அதுதான் அந்த காப்பர் ட்ரேசிங் வரைகிறது. ஸோ அது வரையணும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் தேவைப்படுது. பிசிபி டிசைன் எப்படி பண்ண முடியும்? சாஃப்ட்வேர் இருக்குது. ஈகிள் ஆட்டோகேட் இப்போ வாங்கியிருக்காங்க ஈகிளை. ஸோ ஈகிள் பிசிபி அந்த டிசைன் சாஃப்ட்வேர், ஸ்கைகேட்னு இப்போ புதுசாக ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. ஆல்டிஎம் பெய்ட் சாஃப்ட்வேர். அது இசிஇடியையும் க்ளவுடில் நீங்கள் பண்ணிடலாம். அது ஃப்ரீ சாஃப்ட்வேர். இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான். ஸோ பிசிபி டிசைன் என்னென்னா ஃபஸ்ட்டு சர்க்யூட்லேருந்து எப்படி ஒரு ஸ்டெபிலிட்டியான ப்ராக்டிக்கலாக ஒரு ஹார்ட்வேரில் ஒரு போர்டு பிசிபி பிரிண்டர் சர்க்யூட் போர்டாக நீங்கள் டிசைன் பண்ணி அது காம்போனண்ட்டு வாங்கி இல்லைனா காம்போனண்ட் இருக்கிற காம்போனண்ட் நீங்கள் அதில் சால்டர் பண்ணணும். சால்டரிங் முதற்கொண்டு முடித்தா தான் பிசிபி டிசைன் கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஸோ இதை வந்து இந்த பிசிபியை வந்து எப்படி டிசைன் பண்ணுவீங்க, எப்படி அதை அந்த போர்டை வந்து அதாவது அதுக்கு தனியாக மேனுஃபேக்சர்ஸ் நிறைய இருக்காங்க. நீங்கள் அதை ஆன்லைன்லேயும் நிறைய இது இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது மேனுஃபேக்சர்ஸ் தான் நீங்கள் கொடுக்க முடியும். அவங்களுக்கு என்ன இதில் கொடுப்பீங்க அப்படின்னா கெர்பர் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. அதாவது டாப் லேயரோட அதாவது சில்க் லேயர் மேலே உள்ள எழுத்தோட டயக்ராம், அதுமாதிரி அதுக்கப்புறம் உள்ள பெயிண்ட் மாஸ்க் லேயர்னு சொல்லுவாங்க, அந்த மாஸ்க் லேயரோட டயக்ராம், அதுக்கப்புறம் காப்பர் லேயரோட டயக்ராம், அதில் எந்தெந்த இடத்துலலாம் காப்பர் லைன் போகுது அந்த லைன்ஸ் எல்லாம் உள்ள டயக்ராம். ஸோ இது வந்து நம்ம ஒன்று டிசைன் பண்ணி பார்த்துட்டீங்க. இல்லைனா கெர்பர் ஃபைல்ஸ்ன்னு நீங்கள் இமேஜஸ் ஆஃப் காப்பர் லேயர் அப்படின்னு போட்டிங்கன்னா சர்ச் பண்ணிங்கனாலே நல்லா தெரிஞ்சிடும் கூகுளில். ஸோ எதுனாலும் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த டேர்ம்ஸ்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஐடியா நல்லா கிடைக்கும். இது வந்து ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்லைடில் பார்க்குறதுக்கும் இது பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ சிப் ஃபார்மேட் இது எல்லா ஃபைல்ஸ் ஒரு 10 ஃபைல் சேர்ந்துருக்கும் 4 லேயர் பிசிபினால். ஸோ ஒவ்வொரு லேயருக்கும் அதை ட்ரில்லுக்குன்னு தனியாக ஃபைல்ஸ் இருக்குது, ட்ரில்லோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு தனி ஃபைல்ஸ் இருக்குது, ட்ரில் ஃபைலு. ஸோ இப்படி எல்லா ஃபைலும் சேர்த்து ஒரே ஒட்டுமொத்தமாக ஒரு சிப் பண்ணி நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட கொடுப்பீங்க. ஸோ மேனுஃபேக்சர் அந்த சிப் ஃபைலில் எல்லாம் இருக்க ஃபைலை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க பிசிபி என்னெல்லாம் டைமென்ஷன் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. ஸோ இதுதான் ஃபைனலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சர்க்யூட் டு எப்படி பிசிபி மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்றது. ஸோ ஃபர்தர் வீடியோஸில் நம்ம டீட்டெயில்ஸாக என்னென்னு பார்ப்போம். இதில் எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸு கொடுங்க. நான் வந்து ஐ வில் ட்ரை டு ஆன்சர். சரியா? நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன் வித்தின் 2 hours மேக்ஸிமம் 1 day. சரியா? அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் இன் பிசிபி டிசைனிங்.